ஊடக நண்பர்களை தைலாவரம் தோட்டம் எப்பொழுதும் போல் வியாழக்கிழமை அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறது. இது 50வது வியாழக்கிழமை. 50 வியாழக்கிழமை நாம் சந்தித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம், செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு விழா, வெள்ளி விழாவா? 50 பொன் விழா. இது ஒரு பொன் விழா என்று கூட நாம் கொண்டாடி கொள்ளலாம். ஆக உங்கள் அனைவரையும் பாசத்தோடு எப்பொழுதும் போல் வரவேற்கிற தைலாவரம் தோட்டம், அதில் வசிக்கின்ற நான் இப்பொழுது ஒரு பொய்க்கூட்டம், பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது, இப்படி அரசியல், அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே வழக்கு போடுவது, எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. ரெண்டு முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனால நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் வரீங்க இந்த வழக்குக்கு, நீங்கள் ஏன் போடுறீங்கன்ட்டு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள். அதாவது ஊடக தர்மம், ஊடகத்துக்கென்று தர்மம் எத்தனையோ தர்மம் இருக்கு, அது ஊடக தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த தீர்ப்பு அங்கே வெளியானது. இங்கே ஊடகத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் வெற்றி பெற்றதாக பொய்யான பொருட்களை எல்லாம் சில ஊடகங்கள் வெளிப்படுத்தின, ஒளிபரப்பின. அது ஊடக தர்மத்துக்கு எதிரானது. சில மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் தவறை திருத்திக் கொண்டு ஊடகங்கள் உண்மையை வெளியிட்டார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆக
இப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் ஊடகங்கள் என்று நான் அவர்களை மெத்த பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீதியரசர் அவர்கள் அந்த கோர்ட்டு தீர்ப்பினுடைய சாராம்சத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்வார்கள். நீங்கள் தயவு செய்து அதை வெளியிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த உண்மை விளக்கும் ஒரு கூட்டத்தை, பத்திரிகையாளர் சந்திப்பை ஐயா சரியான தருணத்தில் கூட்டியிருக்கிறார். இது சரியான வேலை. இது உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சட்ட கட்டாயம். வக்கீல் என்ற முறையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயாவுடைய வழக்கறிஞர் மட்டுமல்ல, கடந்த ஓராண்டு காலமாக இந்த பிணக்குகளை நேரடியாக சென்னை, டெல்லி உயர்நீதிமன்றங்களிலும் மற்ற தேர்தல் ஆணையத்திலும் தெளிவாக எடுத்து சொல்லி நல்லதொரு தீர்ப்பினை வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவிடம்தான் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயாதான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழ சின்னம் ஐயாவுக்கே சொந்தமானது என்ற தீர்ப்பை உறக்க நீதிமன்றம் சொல்ல வைத்து வாங்கி வந்தது ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பினை டெல்லி உயர்நீதிமன்றம் 4/12/2025 பல்வேறு சட்ட போராட்டங்கள், பல்வேறு கடிதங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு குட்டு குட்டுவது போல மருத்துவர் ஐயாதான் தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. அதனால் அங்கீகரிக்கவில்லாததால் மேல்படி நபரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுத்துவிட்டதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உங்களுக்கு இதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுக்கப்பட்ட அவர் பொய்யா பேசி இப்பொழுது அவர் மிகவும் குழம்பி போயிருக்கிறார். அதுமில்லாமல் ஊடகத்தையும் குழப்புகிறார், மக்களையும் ஏமாற்றுகிறார். ஐயா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து மேற்படி நபரை எடுத்துவிட்டோம் என்று சொன்னது முறையாக விதி 23 வாயிலாக சட்ட நடவடிக்கை எப்படி ஒரு நீதிமன்றத்தில் நடத்தப்பட வேண்டுமோ அதுபோல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு 17/8/2025 பொதுக்குழுவிலே தீர்மானம் இயற்றப்பட்டு 19/8/2025 விளக்கம் கேட்கப்பட்டு விளக்கம் கொடுப்பதற்கு அவகாசம் 3/9 வரைக்கும் கொடுக்கப்பட்டு 3/9 வரையும் அவகாசம் கொடுத்தும் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கொலை குற்றவாளிக்கு கொடுப்பதைப் போல நீதிமன்றத்தில் கொடுப்பதைப் போல இங்கு 10/9 வரை கொடுக்கப்பட்டு 10/9 வரை அவருக்கு கொடுத்தும் கூட ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடவடிக்கை குழு அதனுடைய பரிந்துரையின் பேரில் அவர் நீக்கப்பட்டார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 11/9/2025 கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்ட நபருக்கு கட்சியில் தலைவராக இருக்க உரிமை இல்லை. தலைவராக இருக்க உரிமை இல்லாதவருக்கு சின்னம் கேட்கவும் உரிமை இல்லை. எந்தவித கட்சியோடு கூட்டணி வைக்கவும் அவருக்கும் உரிமை இல்லை. எந்த கட்சியும் அவரை கூட்டணியில் சேர்க்கவும் எந்த விதமான சட்ட முகாந்திரமும் இல்லை. இது ஒரு சுருக்கமான ஒரு விவரம். இப்பொழுது 4/12/2025 34 பக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பு உங்களுக்கு
பத்திரிகையாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அந்த தீர்ப்பிலே எந்தவித குறையும் இல்லாமல் 65 நாட்களுக்கு தீர்ப்பு அப்பீலும் செய்யாமல் அந்த தீர்ப்பிலே எதிர்தரப்பாக அன்புமணி சேர்க்கப்படாத பட்சத்தில் அது தேர்தல் ஆணையத்திற்கும் ஐயாவிற்கும் உள்ள ஒரு வழக்கு. ஐயா தான் தலைவர் என்பதை விளம்புகை செய்ய வேண்டிய ஒரு வழக்கு. அதிலே ஐயாவுக்கு சாதகமாக மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதை திண்ணமாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புமணி தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதற்கு அதில் உள்ள 39 பத்தியிலே 18வது பத்தியும் நான் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் காப்பி எடுத்து வந்திருக்கேன், கொடுக்குறேன். 18வது பத்தியும் 37வது பத்தியும் என்ன சொல்லுதுன்னா, அன்புமணியை அரசு, அதாவது தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் சமர்ப்பிக்கிறார். அன்புமணியை தலைவராக சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. அன்புமணி தலைவர் அல்ல. ஏனென்று சொன்னால் பதியப்பற்று அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிக்கு அதில் உள்ள பொறுப்பாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சட்ட முகாந்திரம் இல்லாதனால் 18வது பத்தியிலே அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று யார் சொல்வது? தேர்தல் ஆணையம். நீதிமன்றம் அதை பதிவு செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறது. அப்படியே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிறகு அனைத்தையும் சொல்லிவிட்டு 37வது பத்தியிலே தேர்தல் ஆணையம் சொன்னதை அந்த மினி புஷ்கர்னா என்ற டெல்லி உயர் நீதிமன்ற நீதியரசு சொல்கிறார், தேர்தல் ஆணையமே அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இழந்த கட்சி என்பதால் யார் தலைவர் என்று சொல்வதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அதனால் அன்புமணியை we do not recognize as president என்று சொல்லிவிட்டது. இதைவிட ஆங்கிலத்தில் we do not recognize அன்புமணி as president என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதை தெரியாத அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தை பிற்பாடாக பின் யோசனையோடு சென்று அவர்களுக்கே தெரிந்த காரணங்களுக்காக, அவர்களுக்கே புரிந்த ஒரு செயலுக்காக தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக உயர்நீதிமன்றத்திலே அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மறு ஆய்வு செய்து எங்களுக்கு சாதகமாக வாங்கி கொடுங்கள். எங்களுக்கு வந்த தீர்ப்பிலே எங்களை தலைவராக அங்கீகரிக்கவில்லை, மாம்பழ சின்னம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் இதை ஏமாற்றி, ஊடகத்தை ஏமாற்றி, உலகத்தை ஏமாற்றி, கட்சியை ஏமாற்றி, தகப்பனாரை ஏமாற்றி அபகரித்த கட்சியை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் உதவியாக இருந்தாலும் கூட டெல்லி உயர்நீதிமன்றம் உதவி செய்யாததால் எங்களால் சொல்ல முடியவில்லை. எவ்வளவு நாளைக்குத்தான் பொய் சொல்வது? 23ஆம் தேதி கூட்டணியை மேடையிலே ஏறி மாம்பழத்தையும் காட்டினோம், கொடியையும் காட்டினோம். ஆனால் சட்ட முகாந்திரம் எங்களுக்கு இல்லை. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஐயா தான் கொடுப்பார் என்று சட்ட விதி மாற்றி இருக்கிறது. எப்படியாவது மாற்றி கொடுங்கள் என்று அவர்களை மன்றாடி கொள்ளை புரவலமாக கள்ள உறவு கொண்ட தேர்தல் ஆணையம், நான் நன்றாக சொல்லுவேன், கள்ள உறவு. இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு இழிச்செயலை மறைமுகமாக செய்யாது. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எங்களுக்கும் தெரியாமல் அந்த பொய்யர்கள் கூட்டத்துக்கு சார்பாக ஒரு வழக்கை தேர்தல் ஆணையம் போடுவது தேவையில்லாமல் இதுவரை நடந்தேறாத ஒரு அதிசயம். அதை அந்த கேவலமான செயலை தலைமை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அந்த வழக்கு என்னைக்கு வந்தது? சொல்லுங்கள். அந்த தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை அந்த தேர்தல் ஆணையம் கடந்த 4ஆம் தேதி ஒரு
ரிவ்யூ பெட்டிஷன். நான் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவன், 30 ஆண்டு காலம் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது, ரிவ்யூ என்பது, ரிவிஷன் என்பது, கியூரேட்டிவ் என்பதெல்லாம் ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்தால், நீதிபதி கொடுத்த தீர்ப்பிலே நீதிபதிக்கு தெரியாமல் டைப்போகிராஃபிக்கல் எரர், சர்வே நம்பர் அல்லது ஏதாவது உண்மையை சொல்லக்கூடிய இடத்திலே டைப் அடிப்பதை மாற்றி அடித்து விட்டாலோ அதுதான் ஒரு ரிவிஷன். ரிவ்யூ, மறு ஆய்வு, சீராய்வு, கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் கியூரேட்டிவ், கடைசி நேரத்தில் மாற்றி கொடுக்கறதுக்கு இது மாதிரிலாம் சின்ன தப்பு நடந்து போய் சொல்கிறதுக்கு. இப்படி நான் ஒரு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீராய்வு மனுவை நான் பார்த்துருப்பேன். அப்படி சீராய்வு மனு என்றால் வியூ என்று தால் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை தீர்க்கமாக திண்ணமாக சொல்லிவிட்டால் அதில் நீங்கள் சொன்னதில் பிழை இருக்கிறது, மாறி சொல்லிவிட்டீர்கள், முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் என்று எழுப்பதான் மறுபரிசீலனை. அதுதான் ரிவ்யூ பெட்டிஷன். இதில் ரிவ்யூ பெட்டிஷனை எங்களுக்கு தெரியாமல், எங்கள் வக்கீலுக்கு கொடுக்காமல், எங்கள் யாருக்குமே தெரியாமல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட நியதி இருந்தும் கூட அது லிஸ்ட்லேயே வந்திருக்கிறது. அது என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்து எடுத்து வழக்கு வருவதை தெரிந்து கொண்டு நாங்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே நீதித்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கபட நாடகம். தெரிந்து சென்று நாங்கள் நீதிமன்றத்திலே அதே வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பல்பீர் சிங்கை வைத்து நானும் சென்றிருந்தேன். வழக்காடு மன்றத்திலே வழக்கை நடத்தும் போது ரிவ்யூ மனு எதில் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நீதியரசி காலையில் வந்தார். அதற்குள்ளே சீனியர் வக்கீல் வர வேண்டும் என்றார்கள். 2:30 மணிக்கு வைத்தார்கள். 2:30 மணிக்கு வழக்கை எடுத்த போது எடுத்த எடுப்பிலே அந்த நீதியரசி கேட்கிறார், நான் கொடுத்த தீர்ப்பு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்தேன், 18வது பத்தியும் 37வது பத்தியும் நான் கொடுத்த வியூவில் வரவில்லை. உங்களுடைய தேர்தல் கமிஷனுடைய வழக்கறிஞர் சித்தார்த் என்பவர் அவர் சப்மிட் பண்ண அதை நான் எழுதி கொள்ளலாமா என்று திறந்த நீதிமன்றத்தில் அனைவர் முன்பாக நான் கேட்டு சொன்னதைத்தானே எழுதியிருக்கிறேன். அது எந்த விதமான வியூவும் இல்லையே, அதை ஏன் ரிவ்யூ பண்ண சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார்கள், இதில் ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரிவ்யூ பண்ண வேண்டும் என்று எதை கருத்தை சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதை கேட்ட பொழுது நீதிபதி உடனடியாக தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை, நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள், இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நான் எதையும் சட்டத்திற்கு புறம்பாக சொல்லவில்லை, இதை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு நான் சொல்வதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். கேட்ட பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும் பதிவு செய்ய வரும்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 29 (A)(9) அதன் அடிப்படையிலே பதிவு செய்ய வருவார்களே ஆனால் அவர்களை பற்றிய பெயர், விலாசம், அவர்களுடைய அலுவலக முகவரி, கட்சியுடைய கொடி, சின்னம் இவைகளை பதிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். பதிந்து கொண்டதுக்கு பிறகு அந்த கட்சியில் தலைமை பொறுப்புக்கு மாற்றங்கள் வரும்போது எப்போதெல்லாம் மாற்றம் வருகிறதோ அப்போதெல்லாம் அவைகளுக்கான கம்யூனிகேஷன் வரும்போது ஆஸ் ரெக்கார்ட் கீப்பர் அதை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். இதுதான் அதனுடைய வாசகம். நான் உங்களுக்கு தீர்ப்பு 3 பக்கம் தான் கொடுக்குறாங்க பாருங்க. அதில் வேற எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அன்புமணி என்ற ஒரு வார்த்தை கிடையாது. அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுத்ததை நாங்கள் விட்டுட்டோம், அதை சேர்த்துக்கணும்னு சொல்ல கிடையாது. ஐயா தலைவராக எடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. எந்த விதமான ஒரு கோரிக்கையும் வைக்கல. பொதுவான சட்ட நீதி இது, நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம், அதான் எங்களுடைய டியூட்டின்னு சொன்னாங்க. நம்ம வழக்கறிஞர் எடுத்த எடுப்பிலேயே 30 நாட்களுக்குள் ரிவ்யூ செய்ய மனு கொடுக்க வேண்டும். 60 நாட்கள் ஆகிவிட்டது. போக வேண்டுமென்றால் அப்பீல் போயிருக்க வேண்டும், அதுவும் போகவில்லை. மறு ஆய்வுக்கு இந்த மனுவை எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும், இதை ஏற்கக்கூடாது என்று கடுமையாக ஆட்சேபித்து அதையும் பதிவு செய்ய சொன்னால் அதை பதிவு செய்த நீதிமன்றம், 2ஐயும் பதிவு செய்த நீதிமன்றம் அன்புமணி பெயரை சொல்லவில்லை, தலைவர் அவர் என்று சொல்லவில்லை, தலைவர் இல்லை என்ற தீர்ப்பை மாற்றவில்லை. 8வது பத்தி என்பது ஒரே ஒரு வரி, this court does not incline to change
any of its orders made on 4/12/2025. இந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் எந்த ஒரு வார்த்தையையும் மாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் அது தேவையில்லை. இந்த எடுத்த முடிவு இறுதியான முடிவு. அதில் அன்புமணி தலைவர் இல்லை என்பது திண்ணமான முடிவு. அதை மாற்ற முடியாது என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. வழக்கு போட்டது தேர்தல் ஆணையம். வழக்கு போட்ட தேர்தல் ஆணையத்தை எதிர்கொண்டது ஐயாவுடைய வழக்கறிஞர் நாங்கள் வருவதற்கு முன்பாக பிரஸ் மீட்டை கூட்டி வெற்றி வெற்றி வெற்றி, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழியாக வெற்றி கிடைத்து விட்டது. என்ன வெற்றி கிடைத்தது? என்ன பொய் சொல்வதற்கு ஒரு அளவில்லையா? பத்திரிகா தர்மம் என்ற ஒன்று இல்லையா? பத்திரிகைக்காரர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவில்லையா? இப்படி பத்திரிகைக்காரர்களை ஏமாற்றி ஊடகங்கள் வாயிலாக ட்ரையல் சொல்லுவாங்க, கோர்ட்டில் நடக்கிறத மீடியா ட்ரையல் சொல்லுவாங்க. இது மீடியா அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீடியா அரசியல் வாக்கு அரசியல் அல்ல. மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு மக்களை சந்திக்க வேண்டும், வாக்குகளை வாங்க வேண்டும். ஐயாவுடைய நற்பெயருக்கு எந்த களங்கமும் உங்களால் விளைவிக்க முடியாது. சட்டப்படி ஐயா தான் தலைவர். தீர்ப்பு திருத்தப்படவில்லை. தீர்ப்பிலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதி 35 படி, அது தேர்தல் ஆணையத்திலும் கொடுத்திருக்கிறோம், வழக்கும் தொடுத்திருக்கிறோம். 35 படி இந்தியாவில் உள்ள எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு சிறப்பான ஒரு கட்சி நிறுவன தலைவர் ஐயாவுக்குத்தான் எந்தவித அரசியல் கூட்டணியும் தேர்தலுக்கு பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ உள்ளாட்சிக்கோ வைக்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஐயாவுக்கு மட்டுமே நிரந்தர அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லா கட்சியும் தலைவர் போடுவாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் மருத்துவர் ஐயா நிறுவனருக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று கபட நாடகம் ஆடி கள்ள உறவோடு தேர்தல் ஆணையத்தை வைத்து காய் நகர்த்த பார்த்து முகத்திலே கரி பூசப்பட்டது. தேர்தல் ஆணையமும் கரி பூசிக்கொண்டது. அன்புமணி தரப்பும் அறிவில்லாமல், நான் சொல்வேன், சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்யாமல், சட்ட ஆலோசனை கேட்காமல் பொய்களை சொல்லி எப்படி நீங்கள் தீர்ப்பை வாங்க முடியும்? தீர்ப்பு ஐயாவுக்கு வந்துவிட்டது. இனிமேலாவது திருந்திக் கொள்ளுங்கள், தீர்ப்பை படித்து பாருங்கள், உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் எந்த கட்சியிலே வேண்டுமானாலும் சேரலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை நீங்கள் உபயோகிக்க அருகதை இல்லை. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதிலே தேர்தல் ஆணையத்திற்கும் அன்புமணிக்கும் சம்மன் போயிருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நீதியரசர் சொன்ன மாதிரி நீங்கள் ஊடகங்கள் உண்மையை சொல்லுங்கள். முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மாற்றி உண்மையை சொல்கிறீங்க. உண்மையை முதல்ல சொல்லாமல் ஆனால் மாற்றி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து அதன் பிறகு தான் அங்கே என்ன நடந்தது, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்றத அதன் பிறகு தான் சொல்கிறீங்க. இது ஊடக தர்மத்திற்கு அழகல்ல. எனவே இந்த தீர்ப்பு திண்ணமாக இறுதியாக டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்தது தான், மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஐயாவை பொறுத்த வரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தலைமையில் இருக்கிறது. ஐயா நிறுவனராக இருக்கிறார். அதற்கு பிறகு 27/11/2025 தேர்தல் ஆணையம் ஐயாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி நீங்கள் 30/5/2025 தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். பலவேறு கடிதங்கள் 27 கடிதம் கொடுத்திருக்கோம். பலவேறு கடிதங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கடிதம் கொடுத்ததன் வாயிலாக உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய அமைப்பிலே அப்ராப்ரியேட் பொலிட்டிக்கல் ஃபாரம், அது சட்டப்படியானது, அது தலைமை நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு அனைத்தும் கூடி எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல் ஐயாவை தலைவராகவும், ஜி.கே. மணி அவர்களை கௌரவ தலைவராகவும், ஸ்ரீ காந்திமதி அவர்களை செயல் தலைவராகவும், முரளி சங்கர் அவர்களை பொதுச் செயலாளராகவும், சையத் மன்சூர் அவர்களை பொருளாளராகவும் திரும்பவும் நியமித்து
தேர்தல் ஆணையத்துக்கு 17/12/2025 கொடுத்ததிலிருந்து இதுவரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதற்காகவும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அதை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம். மாம்பழ சின்னம் ஐயாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30/7/2025 அவர் தலைவராக இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. முகவரி மாறி சென்று விட்டது. Inadvertent clerical mistake by the Election Commission of India while sending the communication. It must be sent to தைலாபுரம் R2 63 நாட்டுமுத்து நாயக்கன் ஸ்ட்ரீட் என்று தவறை திருத்த சொல்லி மனு போட்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் 24/2 தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியும் ஐயாவிடம் உள்ளது, சின்னமும் ஐயாவிடம் உள்ளது. ஐயா முறைப்படி சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக உள்ளார். உறுப்பினரே இல்லாத அந்த நபருக்கு எந்த உரிமையும் இல்லை. இனிமே ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பாட்டாளி மக்கள் கட்சி என்று அவரை விழிக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்பது ஐயா மட்டும்தான் இந்த உலகத்திலே, வேறு யாரும் இல்லை. அதற்காகவும் ஒரு வழக்கு போட்டுள்ளோம். யாராவது பாட்டாளி மக்கள் கட்சி என்று அன்புமணியை சொன்னால் அவர் மீதும் வழக்கு, மற்றவர் மீதும் வழக்கு. ஏனென்றால் சட்டப்படி எந்த நபரும் ஐயாவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்ல இயலாது. தேர்தல் ஆணையம் மறைக்க பார்த்தது, மறுக்க பார்த்தது, இப்பொழுது புரிந்து கொண்டது. பல்ட்டி அடித்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது நின்று கொண்டு இனிமேல் ஐயாவை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது என்ற தருணத்திற்கு வந்திருக்கிறது. சட்ட போராட்டத்தில் உச்ச நீதிமன்றம் சென்றாலும் கூட மாம்பழ சின்னத்தையும் கட்சியையும் அப்பா ஐயாவிடம்தான் கொண்டு வந்து சேர்ப்போம். அன்புமணிக்கு அதில் எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நிலைநிறுத்துவோம். நன்றி, வணக்கம். நாளும் உழைத்து வருகின்ற 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்து கட்சியை திறம்பட நடத்தி கட்சியினுடைய நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாமல் பார்த்து கொண்ட கௌரவ தலைவர் JK மணி அவர்கள் உங்களிடம் சில விளக்கங்களை சொல்லுவார். இந்த பொய்யான ஊடகங்களை ஏமாற்றி சொல்லக்கூடியதுக்கு ஒரே ஒரு வரி, இந்த காப்பி உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறேன். 8வது லைன் தான். இந்த அம்மா இவ்வளோ பக்க தீர்ப்பு எல்லாத்தையும் கழிச்சு ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. பேசும்போது ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது ஆர்குமெண்ட் கேட்கும்போது தூக்கி போட்டு டேக் டிக்டேஷன்ட்டாங்க. அந்த அளவுக்கு கோபம் ஆயிட்டாங்க அந்த நீதி அரசு. இது ஒரு வழக்குன்னு இதை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு என்கிட்ட ரிவ்யூ போட்டு என் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்லி நான் ஓப்பன் கோர்ட்டில் இருந்தேன். தூக்கி போட்டு இப்போ வாப்பா டிக்டேஷன் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டா. ஏன்னு கேட்டால் அப்ரப்டாக தயாரத்தை வீணாக்குறீங்க, தேவையில்லாமல் பொய் சொல்கிறீங்க, எதுக்கு நீங்கள் நீதிமன்றத்து நேரத்தை வீணாக்குறீங்க, இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. பாருங்கள், 8வது லைன் மட்டும் படிக்கிறேன். It is clarified that this court has not expressed any opinion on the case advanced before me. இந்த மறு ஆய்வு மனு என்னிடம் கொண்டு வந்ததில் நான் எந்தவித கருத்தும் கூற விரும்பவில்லை. எந்த மறு கருத்துக்கும் வாய்ப்பில்லை. எனவே இது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் ஆர்டருக்கு நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாங்கின ஆர்டரை பொய் சொல்கிறவங்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெற்றி வெற்றி வெற்றினா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு பத்திரிகையில் பத்திரிகைகளை எப்படி ஏமாத்துறதுன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த ஏமாற்றுக்கு நீங்கள் நம்பாதீங்க, உண்மையை போடுங்க. உண்மை போட வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவங்ககிட்ட உண்மையை கொடுத்தாங்கன்னா போடுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவரையா அவர்களுக்கும் இந்த செய்தியை நாட்டுக்கு சொல்ல இருக்கிற பேரன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். நீதிமன்றத்தில் நடந்த செய்தியை ஐயாவுக்கு எதிராக பொய்யாக பரப்பப்படுகிற கருத்துக்களை, அதில் ஐயாவோடு இருப்பவர்களை துரோகிகள் என்று
அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதை குறிப்பிட்டு ஐயா அவர்கள் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ ஐயா தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. ஐயாவோடு இருப்பவர்களுக்கு ஐயா தலைவராக ஏற்றுக்கொண்டு இதுகாரும் செயல்படக்கூடியவர்களுக்கு ஐயா தான் பாதுகாப்பு. ஐயாவிடமிருந்து பிரிந்து போனவர்கள் தவறா பொய்யா சொல்லி சொல்லி எங்க ஜி.கே. மணி துரோகி, முக்கியமான துரோகி, ஐயாவோடு இருப்பவர்கள்லாம் பொய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி பொய்ய சொல்லலை, ஐயாவுக்கு தெரியாதில்ல. ஐயா ஒரு சாதாரண சக்தி அல்ல, அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர். இது நான் சொல்லலை, நாடே அறிந்த ஒன்று. அப்படி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு ஐயாவிடமிருந்து கட்சியை பிரித்து கொண்டு ஐயாவோடு இருப்பவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக துரோகிகள்னு சொல்றது, அநாகரிகம் பேசுறது, இதெல்லாம் நல்லதல்ல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஜி.கே. மணி துரோகின்னா என்னை பொறுத்தும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், அரசியலை கடந்து ஜி.கே. மணி யாருக்கும் எப்போ மனசால கூட கெடுதல் நினைக்க மாட்டான். காலையில் தூங்கி எழுந்த உணவுன்னு தியானம் பண்ணுவேன். ஐயாவை பற்றி நினைப்பேன், எங்கள் குடும்பத்தில் பற்றி நினைப்பேன், அப்பா அம்மா பற்றி நினைப்பேன். நினச்சிட்டு தியானத்தில் இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், இன்னைக்கு நல்லதே செய்யணும், இன்னைக்கு நல்லதே நடக்கணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்புறம் தியானம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்படி யாருக்கும் கெடுதல் செய்யாத ஜி.கே. மணியை பார்த்து துரோகின்னு சொன்னால் இந்த துரோகம் யாருங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா கட்சிக்காரங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்களுக்கு தெரியும், ஐயா கூட தெரியும். அப்படி துரோகம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஐயா 25 வருஷமாக கட்சி தலைமை பொறுப்புலையும் அதிலேருந்து சங்கம் ஆரம்பித்த காலத்தில் ஐயா கூட இருக்க முடியாது. ஐயா எப்படிப்பட்ட தலைவர்னு தெரியும். அதனால் அது அநாகரிகமானதுன்றது அது தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட ஐயாவும் சொன்னாங்க, எங்கள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்களும் நீதிமன்றத்தை பற்றி சொன்னாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட அவங்க செய்தி சொல்லிட்டா ஆழமாக போகலாம் கூட. சுருக்கமாக என்னென்னா, அந்த வழக்கு போட்டது மருத்துவர் ஐயா. யார் மேலே? தேர்தல் ஆணையத்தின் மீது. தேர்தல் ஆணையம் வர வேண்டிய வழக்கில் எதிர்த்தரப்பு தானாகவே வந்தாங்க, வர வேண்டிய அவசியமே இல்லை. 2 தரப்புலையும் வாதாடினாங்க. நீதி அரசர் என்ன சொன்னாங்க? அன்புமணி கொடுத்த கடிதத்திற்கு நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோமே தவிர அதை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அதோட வழக்கு முடிஞ்சு போச்சு. இது வழக்கை முடித்து வைக்கிறேன்னு அப்பவும் சொல்லிட்டாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதில் நீங்கள் வேணும்னா பேசி தீர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு, யாரும் தலைவர் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு, பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாக குழு கூடி, செயற்குழு பொதுக்குழு கூடி ஐயா அவர்களை ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக நீதிமன்ற தீர்ப்பும் ஐயாவுக்கு சாதகம். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் கட்சியினுடைய தலைமை, நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஐயா தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அப்போ ஐயா தான் தலைவர். இது உயர் நீதிமன்றத்துக்கும் சரி கடிதம் அனுப்பிச்சாச்சு, தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் அனுப்பிச்சாச்சு. சரி, இதன் மேலே மீண்டும் சீராய்வு மனு மறுபரிசீலனை செய்ய போடணும்னு சொன்னால் எதிர்த்தரப்பு தான் போடணும். எதிர்த்தரப்பு போடுறதை விட்டுட்டு தேர்தல் ஆணையம் வந்து போடலாமா? தேர்தல் ஆணையம் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை, உண்மையான ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய அமைப்பு. நம்ம நாடு பெரிய ஜனநாயக நாடு. அப்போ அந்த ஜனநாயகத்தை வழிநடத்தக்கூடியது, கட்டமைப்பது தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்துக்குது. நான் தேர்தல் ஆணையத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, ஐயா சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படி ஒருதலை பட்சமான நடவடிக்கையில் ஈடுபடாதீர்கள். ஜனநாயகத்தினை மாண்பை நீங்கள் கட்டி காக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. அப்போ இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, மருத்துவர் ஐயாவுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த அநீதி, ஒருதலை பட்சமான நடவடிக்கை எந்த கட்சிக்கும் ஏற்படக்கூடாது. இந்த தீர்ப்புக்கு பிறகாவது தேர்தல் ஆணையம் சரியான ஜனநாயகத்தை காக்கிற வகையில் நடவடிக்கை அமைய வேண்டும் என்று
தேர்தல் ஆணையத்திற்கும் அன்பான வேண்டுகோளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைக்கிறோம். பின்புலத்தில் ஏதாவது அரசியல் இருக்குங்களா? அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினோட செயல்பாட்டை நீங்க வந்து அரசியல் பின்புலத்தோட பகலிக்கலாம் எப்படி? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது அடுத்த நிலையில் இருக்கிற ஆணையர்கள் செயலாளர்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அறிந்த வகையில் சரியாக தான் செய்யறாங்க, நேர்மையாக தான் நடக்கிறாங்கன்னு நாங்கள் கருதுகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் கீழே இருக்கிறவங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க யாரையோ கையில் வச்சுக்கிட்டு அவங்க செய்கிற சதிதான் சூழ்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு வந்த கடிதங்கள் அணுகுமுறையெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால் கீழே தேர்தல் ஆணையத்தில் யார் அடிமட்டத்தில் பணியில் இருந்தால் கூட அவங்களும் நேர்மையாக நடக்கணும். இப்படி நேர்மையாக நடக்கலைன்னு சொன்னால் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது உயர்மட்டத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் இரண்டாவது முறையாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நீதிபதியே அசந்துட்டார். இது நீங்க போட வேண்டிய வழக்கு அல்ல, தேர்தல் ஆணையம் போட வேண்டிய வழக்கு அல்ல. பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் போடலாம் என்று முகத்தில் கறி பூசுகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருதலை பட்சமா தேர்தல் ஆணையம் செயல்படாம ஒரு கூட்டம் கேட்டிருக்கீங்க ஐயா. அது பாஜக பின்புலத்தில் யாராவது இருப்பாங்க ஐயா? அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம குறை சொல்றோம். வேற யாரையும் நாம குறை சொல்ல தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சரியான திசையில் போகல. அது தவறு செய்யுது, திரும்ப திரும்ப தவறு செய்யுது. அதை நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த ஒரு 25 அதாவது ஊடகங்கள் அவர்கள் அதை புரிஞ்சுக்கினாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கினாங்க, ஆனால் தப்பாக ஒளிபரப்புனாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து உண்மையை அவர்கள் சொன்னார்கள். அதான் உங்களை கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. சரியாக சரி பார்த்து உண்மையை நீங்கள் உறக்க சொல்லணும்னாலும் சாதாரணமாக சொல்லுங்க. இப்ப தேர்தல் கூட்டணி சம்பந்தமா முடிவு பண்ணிக்கலாம் ஐயா. இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்சியெல்லாம் கூட்டணி கொடுத்து பேசிக்கிறாங்க. உங்களுடைய பாமக நிலைப்பாடு கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய முடிவு வெளியாகும். கூட்டணி குறித்து முடிவு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்குமா ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கூட ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா தமிழக நிதியை ஒதுக்கல. இது வந்து தமிழகத்துக்கு பாதிப்பு தான். அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தை சார்ந்து இருக்குமா? தமிழகத்தின் வளர்ச்சி மத்திய அரசு நிதி ஒதுக்கலன்னு கேட்குறாங்க. உங்கள் கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு கூடியதாக இருக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த கட்சியாலையும் இப்போ ஆரம்பிக்கிறப்போ கட்சியில் எப்படின்னா எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற போகிற கட்சியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததான் நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்குறோம்ல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது தெரியலையே. நீங்க நினைக்கல, நாங்க நினைச்சு தோன்றோம்.